விஜய்க்கு சொம்படிக்கணும்னா நீ விஜய்க்கு சொம்படிச்சுக்கோ. அப்புறம் என்ன பேசுற? அப்புறம் என்ன நீ சொல்ற? காலி ஆம்புலன்ஸ் விட்டதனுடைய விளைவுதானோ இது? முன்னாடி உள்ளதுல காலியா விட்டாங்கன்னு நீ என்னத்தை கண்ட? கரூர் சம்பவம் தாவேகாவினுடைய திட்டமிட்ட சதி. இங்க ஏர்போர்ஸ் இதுல வந்து போன உயிரிழப்புகள் வந்து விபத்து. அது யாருடைய சதி? அது சதின்னு சொல்ல இயலாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அது வந்து நம்ம உத்தரவு கொடுத்தது வந்து தமிழக அரசு. ஒரு முறை நடக்கலாம், 2 முறை நடக்கலாம் சார். எத்தனை ஆணவ படுகொலை ஆணவ படுகொலைன்னு சொல்றிய? அந்த கழுதையும் இந்த பையில என்னத்துக்கு ஜாதி விட்டு ஜாதி போய் லவ் பண்ற? என்ன மஸ்துக்கு பண்ணுனா? நீ பொம்பளை பிள்ளை, நான் உன்னை மாசமா இருக்கவில்ல, நீ எதுக்கு வர்ற? அப்ப இது பூரா பெண்கள் பண்ற அந்த அடாத்து தானே. என்ன அவன்கிட்ட வாழுது? பொட்டச்சிய பூராமே விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லலையா இப்ப நீங்க பேசுறது? எது இது பூரா அந்த வேண வருது. வார்த்தை உபயோகம் ரொம்ப முக்கியம். கட் பண்ணிருப்பா. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சுத்தி வளர்ச்சியெல்லாம் கேள்வி கேட்க நான் விரும்பல, நேரடியா சொல்றேன். இந்த கரூர் சம்பவம் இது திட்டமிட்ட சதி அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு மிகப்பெரிய விபத்துன்னு எடுத்துக்கலாமா? திட்டமிட்ட சதி, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. யாருடைய சதி? எல்லாமே தாவேகாவினுடைய திட்டமிட்ட சதி. இது தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரா உருவாகி இருக்கு. இதை எப்படி அவங்க திட்டமிட்டு? இல்ல, அது அவங்க அந்த அவப்பெயரை எங்க மேல சுமத்தணுங்கிறது அவங்களுடைய பிளானு. இந்த அவப்பெயரை எங்கள் மேல சுமத்தணுங்கிறது அவங்களுடைய பிளானு. ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் சரியாகவே டைம் கொடுக்கறதில்ல. எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவங்க இது போகிறதுக்கு மீட்டிங் பாயிண்ட்டோ அல்லது இதெல்லாம் கேட்கும்போது காவல்துறை பல கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுவாங்க. இப்போ மாநாட்டுக்கு வந்தாக்கா அந்த மாநாடுன்னு சொல்லும்போது தண்ணி கொடுக்கணும், லஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கேட்டு தான் அந்த பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கு தான் அவங்க அந்த டேங்கெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணாங்க. அப்படி இருந்தும் அதில் தண்ணி வரலன்னு முத்தார் போன்ற ஆளுகள்லாம் திறந்து காட்டினானுங்க. புஷ்ஷுன்னு காற்று தான் வந்துச்சு. சரியா? அது மாதிரி இங்கே இவ்வளோ பெரிய கூட்டத்தை காலையில் இந்த ஆள் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னால் 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வரேன்னு சொல்லி, ஏன் 12 மணிக்கு வரல? 12 மணிக்கு வந்திருந்தா காலையில் அவங்க 8 மணி 9 மணிக்கு வந்தவங்க ஒரு 4 மணி நேரத்தில் அவங்க இவர் பேசுகிறது ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அவங்க ஒரு 12:30 மணிக்கு கூட கலைஞ்சு போயிடுப்பாங்க. அப்போ அந்த பசி, அந்த தண்ணி, அந்த கிறக்கம் வந்திருக்காது. பாவம் அவங்க அங்கே எந்த ஒரு கூட்டத்தில் நீந்தி போய் ஒரு கடையில் தண்ணி பாட்டில் வாங்குறதுக்கோ அல்லது வேறு எதுவும் அந்த ஏரியாவில் பூரா கடையெல்லாம் மூடிட்டாங்கன்னா சூறையாடிடுவானுங்க இந்த பசங்கன்னு சொல்லி கடையெல்லாம் மூடிட்டாங்க. எந்த கடையும் இல்லை. அப்போ ஒரு தண்ணி வீட்டிலேருந்து வரணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கணும். வீட்டிலேருந்து வரும்போதே ஒவ்வொருத்தரும் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இந்த மாதிரி லேட் ஆகும் நாங்கள் வர்றதுக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த இதிலேருந்து வர்றதுக்கு காலையில் இவர் கிளம்புறது 8:45 மணி தான் அதில் டைம் கொடுத்துருந்தாங்க. எங்கே அங்க பேச வேண்டிய இடத்துக்கு 8:45 புறப்பட்டதே 8:45 தான் அவர் புறப்பட்டாரு. அதுக்கப்புறம் இங்கேருந்து 40லேருந்து 50 நிமிஷம் ஏர்போர்ட்டு ஏறி இறங்கி வர்றதுக்கு அது 1 hour ஆகும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாமக்கல் போகிறதுக்கு ஒரு 1 hour. அப்போ எத்தனை மணிக்கு போய் சேர்ந்துருப்பாரு பாருங்க. இல்லை, விஜய் அவர்கள் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி போகவே முடியல. மக்களுடைய கூட்டம் அங்கே அதிகமாக இருந்துச்சு இல்லையா? குறிப்பிட்ட தொலைவே அவ்வளோ நேரம் கடக்க வேண்டியது, அவ்வளோ நேரம் கடக்க வேண்டியது இருக்குது. இல்லை, அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? இது போன்ற நிகழ்ச்சிகளை கேன்சல் பண்ணிவிட்டு ஏற்கனவே மதுரையில் பண்ண மாதிரி இங்கே விழுப்புரத்தில் பண்ண மாதிரி அந்த ஒரு பொட்டலில் ஒரு ஸ்டேஜை போட்டு, இல்லை ஸ்டேஜ் இல்லைன்னா கூட அங்கே அந்த வண்டி இந்த இடத்துல நிற்கும், எல்லாம் இங்கே வாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு தண்ணீர் மற்ற இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி அங்கே வச்சுருக்கணும். சரியா? வச்சு அந்த இடத்துல கூட்டங்கள் கூடி இருந்துச்சுன்னா இவர் வண்டியில் அப்படியே பேசிட்டு அப்படியே கலந்து. இல்லை சார், மக்கள் சந்திப்பு பயணம் அப்படிங்கிறப்போ மக்கள் இருக்கும் இடத்திற்கு தலைவன் செல்வது தான். தலைவன் செல்வதுனா கூட்டம் நெரிசல். நீ சினிமா நடிகர், இப்போ நீங்கள் நானும் போனால் யாரும் பார்ப்பாங்களா? என்னை பார்க்க மாட்டான், உங்களையாவது பார்ப்பான். ஏன்னா பொம்பளை பிள்ளை பாருங்கள், அதனால் உங்களை பார்த்துருவான். அதுக்கு இந்த அளவுக்கு கூட்டம் வருமா? வரும். யார்? நயன்தாரா வந்தா, குஷ்பு வந்தாலும் கூட வரும். அது ஒரு பீஸா போன பல்பு தான். ஆனாலும் இன்றைக்கும் அந்த கிரைசி இருக்குது, குஷ்பு வந்துட்டாங்கன்னு சொல்லி. ஆகையினால இதெல்லாம் மக்களுடைய மைண்ட் செட்டு.
அவங்கள சினிமாவில் ஸ்க்ரீன்லேயே பார்த்து பார்த்து பழகிட்டாங்களடா கண்ணு. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவர் பெரிய வீரம் போல இருக்குது, ஆகாய சூரன் போல இருக்குது, 100 பேர்த்த அடிக்கிறாரு. இந்த கில்லி படத்துல எல்லாம் பாருங்கள், என்ன பிரமாதமாக அப்படியும் பாரு இப்படியும் பாரு, பின்னாடி பக்கம் துப்பாக்கியில் சுடுவார், இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது. அப்போ சாகசங்களை பார்த்த உடனே இந்த நண்டு சுண்டெல்லாம் கூட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதிங்க, மாசமாக இருக்க பெண்கள்லாம் வராதிங்கன்னு சுப்ரீம் ஹைகோர்ட்லேயே தீர்ப்பு கொடுத்தாங்க. விஜய் ஹைகோர்ட்டு சொன்னதை இந்த விளக்கண்ண சொன்னார். விஜய் சொன்னார். யார் சொன்ன? ஹைகோர்ட்டில் உத்தரவு போட்டாங்க. இந்த மக்களை வந்து ரெகுலேட் பண்ண வேண்டியது யாருடைய ஒர்க்குன்னு சொன்னாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு? எல்லாமே வந்து உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்பு என்ன ஜனங்களுக்கு பாதுகாப்பு. ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டா அந்த சண்டையை விலைக்கு சண்டை போடாம இருக்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். இதுக்கெல்லாம் பாதுகாப்பு நம்ம என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியும்? சார், ஒரு பொது இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ ஆளும் அரசு தானே அதுக்கான பாதுகாப்பு. அதுக்கு காவல்துறை யாருடைய கை? பாதுகாப்புனா என்ன பாதுகாப்பு எனக்கு புரியல. வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்கணும். வழிகாட்டு நெறிமுறைகளை மீறினது யாரு? இவங்க வந்து ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்களே சொன்னீங்க காலையில 8:45 அங்க டைம் கொடுத்தா வீட்டுல. விஜய் மேல தப்பே இல்லைன்னு சொல்ல சார், அவர் பக்கமும் தப்பு. அதை விட்டுடுமா. நீங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. காலையில அங்க 8:45 அங்க பேசணும் நாமக்கல்ல. இவர் வீட்டை விட்டு கிளம்புனது எத்தனை மணிக்கு கிளம்புனாரு? 8:45 கிளம்புறாரு. இங்க இருந்து 8:45 போய் அதுக்கப்புறம் அங்க திருச்சியில போய் இறங்கி திருச்சியில இருந்து நாமக்கல் போனோம். அப்ப அந்த அளவுக்கு அங்க அவங்க போகும்போது எத்தனை மணி ஆயிடுச்சு யோசிச்சு பாருங்க. அங்கேயே வந்து 4-5 பேருக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டடு. புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 7 மணி நேரமா? எங்கேருந்து? நாமக்கல்லேருந்து 1 hour தான் டைமு. 1 hourல வர வேண்டிய இடத்துக்கு 7 மணி நேரம் டிலேயாக வந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அங்கே கூட்டம் சேரட்டும், மக்கள் வந்து அங்கே வந்து அலாலையாக வந்து நிற்கட்டும். இடப்பற்றாக்குறைன்னு ஒரு விஷயத்த இடம் பற்றாக்குறைங்கிறதெல்லாம் வந்து நீ சொன்னது 10,000 பேர் தானே எழுதி கொடுத்துருக்க. 10,000 பேர் இல்லையா? அவங்க கொடுத்த நோட்டீஸ்ல அதிகப்படியான மக்கள் அப்படியெல்லாம் கிடையாது. அதிகப்படியான மக்கள் வருவாங்கன்னா எழுதி கொடுக்கல. காவல்துறையில் எழுதி கொடுத்ததெல்லாம் வந்து 10,000 பேர் வருவாங்கன்னு தான் இவர் எழுதி கொடுத்துருக்காங்க. 10,000 பேர். அதைத்தான் அவங்க கூட ஜட்ஜு கேட்டார். 10,000 பேர் நீ எப்படியா நிர்ணயம் பண்ணி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அங்கே அந்த இதில் கரூர் ஜட்ஜ் இருக்காரு, அந்த அவங்க 2 பேர் அந்த மாவட்ட செயலாளர்களை கைது பண்ணும்போது அவங்களுக்கு அங்கே பெயில் கேட்கும்போது அவங்களே சொன்னாங்க. சரியா? ஆகையினால இதெல்லாம் வந்து கட்டுக்கதை வேணும்னு இந்த முழுக்க இது வந்து விஜயினுடைய தொண்டர்களும் அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் விஜயும் பண்ண ஒரு சதி. இந்த சதி வந்து தனக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, தன்னை பார்க்க அலையாக மக்கள் வர்றாங்க அப்படிங்கிறத காட்டணும், அதை வந்து பிரபகண்டா பண்ணணும், அப்போ தான் மக்கள் வந்து எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நடந்த நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. சரியா? இது மிகப்பெரிய சதி. இந்த சதியை உருவாக்குனதே விஜயும் விஜயினுடைய கூட்டங்கள் தான். இதில் 100க்கு 100 மாற்று கருத்தே இல்லை. இதுதான் நடந்தது. இதில் விலாவாரியாக சொல்லணும்னா உங்களுக்கு நான் இதில் டிவியில் பேசுகிறதுக்கு இயலாது நேர்காணலில். நான் உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுங்கிறத நான் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் டிவியில் போட்டு பேசணும்னு சொன்னேன்ல, அதெல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணது தான் அது. அதனால் அந்த லிஸ்ட் அவுட்டில் இருக்குது. எல்லாம் இன்ச்சு பை இன்ச்சாக செக் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இதிலிருந்து இவங்க தப்பவே முடியாது. எல்லாம் பழி போடுறது வந்து திமுக மேலே பழி போடணும், திமுக அரசு மேலே பழியை போட்டு நம்ம தப்பிச்சுக்கலான்னு இவன் சதி திட்டம் போடுறான். 7 மணி நேரத்துக்கு நீ ஏப்போ இங்கே வர்ற? நீ கொடுத்த டைம் என்ன? 12 மணி டைம்னா 12 மணிக்கு இங்கே வந்திருக்கணும். இல்லை 12 மணிக்கு வராமல் நீ 7 மணிக்கு வந்தேன்னா என்ன அர்த்தம்? ரெண்டாவது 500 மீட்டருக்கு முன்னாடி தாவேக்கால மட்டும்தான் இந்த லேட்டா வர விஷயம்லாம் இருக்கு. திமுக எதுவுமே திமுக எல்லாம் நாங்க யாரு இந்த திமுக வந்தா வரலைங்கிறது. திமுக யாரு வந்தா லேட்டானா ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு லேட்டா வருவாங்க. அதுல வந்து யாரும் அது அரசு ஃபங்க்ஷனா இருக்கும். யாரும் பப்ளிக் மீட்டிங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் வரமாட்டாங்க. பப்ளிக் மீட்டிங்ல அதுக்கு ஒரு டைம் இருக்கும். முன்ன மாதிரி எல்லாம் இல்லை. இப்போ 10 மணியோட கூட்டம்னா 10 பப்ளிக் மீட்டிங் 10 மணியோட முடிச்சிடணும் நைட்டு ஈவினிங்கில். அப்போ அந்த 10 மணிக்குள்ளே வந்து எல்லாமே பேசுவாங்க, அவ்வளோதான். 10 மணிக்கு மேலே 10:05 ஆனால் கூட மைக்கை ஆஃப் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் இந்த கட்டுக்கதை, அந்த புனையப்பட்ட செய்திகள்லாம் பேசாதீங்க, வேண்டாம். இது முழுக்க விஜயினுடைய சதி திட்டம். தாவேகா விஜயினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் பண்ண சதியினுடைய எடுத்துக்காட்டு தான். ரெண்டாவது 500 மீட்டருக்கு முன்னாடியே இவர் வந்து நின்ற இடத்துக்கு முன்னாடி காவல்துறை போய் எல்லாத்துக்கிட்டையுமே ரெக்வஸ்ட் பண்ணுது, 500 மீட்டருக்கு முன்னாடி நீங்கள் நின்று
நீங்கள் இந்த இடத்துல பேசுங்க, இந்த இடம் 3 ரோடு ஜங்ஷன் இருக்குது, இது ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும், இங்கேருந்து பேசுங்கங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, நாங்கள் அங்கே தான் போவோம்னு சொல்லிட்டு வண்டியை போகும்போது என்ன ஆகுதுன்னா, இரு மரங்களையும் கூட்டம், அந்த கூட்டத்துக்குள்ளே நீந்தி போகும்போது அப்போ இந்த வண்டிக்கு வழி விடணும்ல, அப்போ இந்த நெருக்கல் வருது. ஒருத்தர் உராய்வு ஏற்பட்டு அவங்க அந்த இதில் தான் மூச்சு முட்டி திணறி தானடா எல்லாம் செத்துருக்காங்க. மூச்சு திணறி தான், மூச்சு விட முடியாமல் திணறி, ஏன்னா காலையிலேருந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கூட்டத்தில் நிற்கிறாங்க. அது ரொம்ப வயிற்றுச்சல்டா. இதை இந்த வண்டி வேற உள்ளே அப்படி பூந்து போகும்போது 2 பக்கமும் இப்படி விலகும்போது பிரச்சனைகள் உண்டாகுது. சரியா? அந்த 500 மீட்டருக்கு முன்னாடி இருந்தால் கூட இந்த அளவுக்கு இறப்புகளை தவிர்த்திருக்கலாம். அதையும் கேட்கல. என்னப்பா இந்த அவங்க கேட்ட இடத்த நம்ம கொடுத்துருந்தோம். கேட்ட இடம் கத்திரிக்காய், கேட்ட இடத்துல தண்ணி இப்போ வாய்க்கால் போகுது, எந்த அமராவதி ஆற்று தண்ணி போயிட்டு இருக்கு, அந்த இடத்துல கொடுத்தோம்னா எல்லா பேரும் அதில் விழுந்து செத்து போயிடுவாம்மா. ஏற்கனவே உனக்கு தெரியாது, நம்ம இதில் வந்து திருநெல்வேலியில் ஒரு ஊர்வலம் வந்துச்சு, ஆற்று பாலத்தில் ஊர்வலம் வரும்போது அந்த இதை மறிக்கும் போது போலீஸ் வந்து ஊர்வலத்தை மீறி போன உடனே, போலீஸுடைய தடுப்பை மீறி போன உடனே லத்தி சார்ஜ் பண்ண உடனே அவன் ஆற்றுக்குள்ளே குதிச்சு 18 பேர் செத்து போயிட்டான். புரியுதுங்களா? இப்போ எனக்கு என்னன்னா, காவல்துறை வந்து இந்த இடத்துல பலத்த பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். நீதிமன்றத்திலையும் சொல்லியிருக்காங்க, விஜயோடைய தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம், குழந்தைங்களை தூக்கிட்டு முக்கியமா வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. விஜய் வரதுக்கு முன்னாடியே காவல்துறையினர் அங்க போய் அந்த பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்தி இருந்தாங்கன்னா, குழந்தைங்களை கூட்டு வரவங்கள திருப்பி போங்கன்னு அனுப்பியிருக்கலாம்ல, ஒரு சில விஷயங்களை தடுத்து இருந்திருக்கலாம்ல. அப்படியெல்லாம் இங்க பாரு, நாங்க 500 பேர் காவல்துறை கொடுத்துருக்கோம். வர்றவங்களை தடுக்கிறதுக்கு வந்து நாங்க ஸ்கிரீன் வச்சுட்டு யாரு கர்ப்பிணியா இருக்கா, எவ வந்து குழந்தைய தூக்கிட்டு வர்றானெல்லாம் நாங்க பார்க்க இயலாது. புரிஞ்சுக்கோ. இது வந்து பொறுப்பற்ற தன்மையா பேசுற மாதிரி. பொறுப்பற்ற தன்மைன்னு நீ நினைச்சுக்கோ. நீ வந்து விஜய்க்கு சொம்படிக்கணும்னா நீ விஜய்க்கு சொம்படிச்சுக்கோ. அப்புறம் என்ன பேசுற? அப்புறம் என்ன நீ சொல்ற? எங்க சைடுல எந்த விதமான தப்பும் இல்லவே இல்லை. சத்திய பிரமாணமா சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இந்த தமிழ்நாடு அரசு மொத்தமா இது பண்ணினது எல்லாமே தாவாக்காவினுடைய சதி. இந்த சதி வந்து இங்க மட்டும் இல்லை, எல்லா மாவட்டங்கள்லையும் சதி ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த மாவட்டங்கள்லாம் லிஸ்ட் வந்திருக்கு, எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேர் அடிபட்டாங்க, மிதிப்பட்டாங்க, கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கன்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் லிஸ்ட் வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? இது உயிர் போனதுனால பெருசாக தெரிஞ்சு போச்சு. உயிர் போகாம 160 பேரெல்லாம் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. சரி சார், கரூர்ல 41 உயிர் போனது வந்து தாவேகாவினுடைய திட்டமிட்ட சதி, விஜய் அவர்களுடைய கவனக்குறைவு, அலட்சியமின்மை, இந்த மாதிரி என்ன ஃப்ரேம் வேணா பண்ணி வச்சுக்கலாம். சென்னையில ஏர்ஃபோர்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடந்துச்சு சார். அதுக்கு வந்து முதலமைச்சரும் போயிருந்தாங்க, பர்மிஷன் கொடுத்ததுமே தமிழக அரசு தான். அங்க அத்தனை உயிர் போச்சு, அது யாருடைய சதியா இருக்கும்? அது யாருடைய சதி? அது சதின்னு சொல்ல இயலாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அது வந்து அது இங்க பாருங்க, அது அங்க பாருங்க, அது தமிழ்நாடு அரசு ஃபங்க்ஷன் இல்ல. அதுவே இன்னும் முட்டாள்தனமா நிறைய பேர் பண்ணிட்டு கொடுத்தது. இருமா, அது அனுமதிங்கிறது வந்து ஒன்றிய அரசு கேக்குது. ஒன்றிய அரசு கேட்கும்போது நம்ம அனுமதி கொடுக்குறோம். கொடுத்தா இத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லி யாருக்கும் முன்னக்கூட்டி தகவல் தெரியாது. ஏன்னா சென்னையில் மக்கள் வந்து திடீர்னு போய் ஏர்போர்ட்டில் குமிஞ்சிட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லைடா, ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடந்துச்சு. அன்னைக்கு எவ்வளோ லட்சம் பேர் இருந்தாங்க? இந்த பிரச்சனை வந்துச்சா? இதே பீச்சில் தானே இருந்தாங்க, வரல இல்லை. காரணம் என்னன்னா, அதுக்கு அவங்க ஃப்ரீ காசஸாக அவங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் வந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி தம்பி மாதிரி ஆட்கள்லாம் தண்ணி பாட்டிலு சாப்பாடு எல்லாம் கொண்டு கொடுத்தோம். இப்போ அங்கே இறந்தவங்க எதில் தள்ளு முள்ளில் இல்லை, தண்ணி இல்லாமல் தான். தண்ணி தாகத்தினால தான் அந்த 5 பேர் இறந்தது வந்து தண்ணி தாகம். 2வது கூட்டம் விலகு, மக்கள் வந்து போலீஸ் தடியடி பண்ணியிருந்தா தான் அன்னைக்கு அந்த கூட்டத்தை கலைச்சிருக்க முடியும். ஆனால் தடியடி பண்ணோன்னா அது பிரச்சனை. காவல்துறை வந்து தடியடி பண்ணதுன்னு இங்கே பாருங்கள், ஆம்புலன்ஸுக்கு வழி விடலைன்னு சொல்லிட்டு தடியடி பண்ணதுக்கே ஆம்புலன்ஸே சும்மா வருதுன்னா அந்த டிரைவரையும் அந்த ஆம்புலன்ஸையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்கம்மா, முட்டா பயிலுவோம். ஏற்கனவே விஜய் வந்து அந்த ஸ்பாட்டில் பேசுறதுக்கு முன்னாடியே 3 பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். அவனை தூக்குறதுக்கு தான் அந்த வேன் வருது. அதையே புரிஞ்சுக்காம அடிச்சு நொறுக்குறான். முன்னாடி மாநாட்டுலலாம் வந்து காலி ஆம்புலன்ஸ் விட்டதனுடைய விளைவு தானோ இது? முன்னாடி உள்ளதுல காலியா விட்டாங்கன்னு நீ என்னத்தை கண்ட கதை? காலியா உள்ள பொம்பளை பிள்ளைங்க எதுக்கு பெத்த பிள்ளைய, கை குழந்தை 6 மாசத்து குழந்தை 1 வருஷத்துக்கு குழந்தைய கூட்டிட்டு எதுக்கு வர்ற? ஏற்கனவே சொல்லியிருக்கு, எல்லா பத்திரிகையிலும் அலௌன்ஸ் பண்ணியிருக்குல்ல, அப்புறம் ஏன் நீ குழந்தைய கூட்டிட்டு வர்ற? மாசமா இருக்கவெல்லாம் நீ எதுக்கு வர்ற? அப்ப இது பூரா பெண்கள் பண்ற அந்த அடாத்து தானே. என்ன அவன்கிட்ட வாழுது? பெண்கள் பண்றதுதான் இப்ப வந்து இப்படி 100க்கு 100 பெண்களும் இவர் தான் சொல்லுவாரு, சீமான் தான் சொல்லுவாரு, அணில் குஞ்சுன்னு சொல்லுவாரு. இந்த அணில் குஞ்சுகள் பண்ற வேலைகள் தான் இதுகளுக்கு வந்து கீழே விழுந்து இப்போ 41 பேர் இறந்து போயிட்டான்.
தான் வீட்டில் இலை விழுந்தா எப்படி இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஆமா, நீங்கள் நான் இவ்வளோ யோசிச்சு நேரம் தான் உட்காந்துட்டு கேள்வி கேள்வி கேட்குறீங்களே, நான் தான் வீட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தா எப்படி நமக்கு மனசு வருத்தம் இருக்கும். நம்ம போகக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். என்ன கண்ணே, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பார்க்கணுமா இந்த ஸ்க்ரீனு, அவன் போகிறது தான் இப்போ எல்லாமே நேரடி ஒளிபரப்பு இருக்குது. வீட்டில் உட்காந்துட்டு கர்ப்பிணி பெண்களோ சின்ன குழந்தைகளோ எல்லாத்தையும் அமைதியாக உட்காந்து பார்க்கலாம்ல. அவன் என்ன பண்ண டெம்ப்ட் பண்ணுறான்டா கண்ணு. அந்த தாவேக்கா அந்த 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி விஜயும் சரி டெம்ப்ட் பண்ணுறது, அதாவது என்னென்னா ஒரு கிரைசியை உண்டு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு கிரைசியை உண்டு பண்ணதுனுடைய வேலை தான் அது. புரிஞ்சுக்கோங்க. உருவாக்கி அங்க கூப்பிட்டு அது அந்த கூட்டம் தனக்கு விஜய்க்கு அலாலையாக மக்கள் வர்றாங்க, விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத பப்ளிக்கு ஒரு அதை சொல்கிறதுக்கு சொன்னாக்க அப்போ விஜய்க்கு வரக்கூடிய 26 தேர்தலில் மக்கள் வாக்களிப்பாங்க. அவர் ஏமா எவனாவது கட்சி ஆரம்பித்த உடனே நான் தான் முதலமைச்சர்னு சொல்ல கேட்டிருக்கியாடா? இதுவரை இல்லை, உலகத்திலேயே இல்லை. இவர் சொன்னார்னா அப்போ என்ன அர்த்தம்? இவங்களுக்கு கண்ண அந்த ஐடி விங்குன்னு சொல்லி 2-3 விங்கு இருக்குது. ஆதவ் அர்ஜுன் இதுக்கு 100 பேர் இங்கே ஆஃபீஸில் உட்காந்து வேலை. உங்களை மாதிரி ஆளுகள்லாம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கிய உடனே உனக்கு ஒரு 40,000 சம்பளத்தை குடிச்சு கூப்பிட்டு போயிடுவான். வெயிட் பண்ணுங்க, கூட்டாமல் கூப்பிடுவாங்க. இப்போ ஏன்னா நிறைய பேர் போயிட்டாங்க. இந்த என்கிட்ட இருந்து 2 பேர் போயிட்டாங்க. என்கிட்ட இருந்து 2 பேர் போயிட்டாங்க. மற்ற எனக்கு தெரிஞ்ச சேனல்ல இருந்து போயிட்டாங்க. ஏறக்குறைய இப்போ 150 பேர் என்னமோ அவங்க இதில் நுங்க பக்கம் தான் ஆஃபீஸு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே உங்களை மாதிரி ஆட்கள் அங்கே போய். சரி சார், சரி. கரூர் சம்பவம் தாவேகாவினுடைய திட்டமிட்ட சதி. இங்க ஏர்ஃபோர்ஸ்ல போன உயிரிழப்புகள் விபத்து. அது இங்க பாருமா, அது விபத்து கிடையாது. அது விபத்து தாம்மா. அது எப்படி விபத்துனா, தண்ணி இல்லாம குடிக்கிறது கூட தண்ணி அரேஞ்ச் பண்ணல. யார் பண்ணியிருக்கணும்? நிகழ்ச்சி நடத்துறவங்க தானே பண்ணியிருக்கணும். நாங்க பெர்மிஷன் கொடுத்துட்டோம். நிகழ்ச்சியை அது கூட தெரியாம நீ எப்படி? நீங்க சொல்லுங்களேன். நான் சொல்ல வேண்டாம். இது உனக்கு தெரியாம நீ எப்படி இங்க உட்காந்துட்டு கேள்வி கேட்கற? நீ சொல்ல, நீ தெரிஞ்சு சொல்றல, சொல்லு. யாருன்னு சொல்லு. கேப்டன் நடத்துனாங்களா? எந்த கேப்டன்? ஏர்ஃபோர்ஸ் கேப்டன். அவங்க தானே இந்த நிகழ்ச்சி நடத்துனாங்க. பேரை மறந்துட்டீங்க. பேரை நான் ஒன்றும் மறக்கல. பண்ணது அவங்க ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து நடத்துனது. அந்த ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து நடத்துனதை அவங்க தான் இதுக்கு ரெடி பண்ணணுமே தவிர நாங்க ரெடி பண்ண மாட்டோம். புரிஞ்சதா? இது கூட பேசிக் இதுக்கு நாலேஜ் இல்லாம நீ क्वेश्चन இல்ல சார். திமுக தான் இதுக்கு முழு உத்தரவு கொடுத்தாங்க, பண்ணுங்க அப்படி எல்லாம் இல்ல. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த பாருமா, பாதுகாப்புனா என்ன? உன்னை வெட்ட வந்தா அவனை வெட்டுறான்னு சொன்னா பக்கத்துல போலீஸ் இருந்தா தடுத்து நிப்பாட்டுவான். அதுக்கு தான் பாதுகாப்பு. சரியா? எத்தனையோ ஆணவ படுகொலை நடக்குது, வெட்டி சாய்க்கிறாங்க. அதுக்கு அந்த இடத்துல போலீஸ் இல்ல போலீஸ் இருந்தா பாத்துக்கிட்டு இருந்தான்னா தப்பு. அந்த இடத்துல போலீஸ் இல்ல. நடக்கலாம், 2 முறை நடக்கலாம் சார். எத்தனை ஆணவ படுகொலை? ஆணவ படுகொலைன்னு சொல்றிய அந்த கழுதையும் இந்த பையில என்னத்துக்கு ஜாதி விட்டு ஜாதி போய் லவ் பண்ற? என்ன மஸ்துக்கு பண்ணுனா நீ பண்ணுனா அனுபவியே. நான் என்ன சொல்றேன்? தப்பு என்ன தப்பு? நீ பொம்பளை பிள்ளை, நான் உன்னை திட்ட முடியல என்னால. இப்போ இல்லன்னா கெட்ட வார்த்தை பாரு, கட் பண்ணிருப்பான்.